श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। இன்னைக்கு அமாவாஸ்யாவில் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கிருத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு செயல்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா தர்ப சங்கிரகம் அப்படின்னு. நாம பித்ருக்காரியங்களுக்காகட்டும் தேவ காரியங்களுக்காகட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய தர்பைய சாமானிய தினங்கள்ல போய் பறிச்சுட்டு வரக்கூடாது. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, தின நியமங்கள் இருக்கு. இன்னைக்குதான் தர்ப பறிக்கணும் அப்படின்னு சில தின நியமங்கள், நாள் நியமங்கள் அப்படிலாம் உண்டு. அன்னைக்கு பறிச்சாதான் அது தோஷயுக்தமா இல்லாம, அதாவது தோஷரகிதமான பவித்திரமான தர்பையா அது அமையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதை என்னைக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆவணி மாசம் வரக்கூடிய அமாவாஸ்யால தான் தர்ப சங்கிரகம். பஞ்சாங்கங்கள்ல பார்த்தோம்னால் ஆவணி மாசம் அமாவாஸ்யால தர்ப சங்கிரகம் அப்படின்னே போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. மாசே நபஸ்யமாவாஸ்யா தஸ்யாம் தர்போச்சயோ மதஹ அயாத்தயாமாக தே தர்பாக விநியோஜ்யா புனః அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நபோ மாசம் என்று சொல்லக்கூடிய அந்த மாசத்துல, ஆவணி மாசத்துல, சாந்திரமானத்துல, சௌரமானத்துல ஆவணி மாசம்னு புரிஞ்சுங்கோ. ஆவணி மாசத்துல தர்ப சங்கிரகம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது சாந்திரமான பிரமாணமா வரக்கூடிய ஸ்லோகம். நபோ மாசம் அப்படிங்கக்கூடியது. ஆவணி மாசம் அமாவாஸ்யால தர்ப சங்கிரகணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஓராண்டு முழுவதும் அந்த தர்பையை உபயோகப்படுத்திக்கலாம். தர்பைக்கு ஒரு தோஷம் உண்டு. பழந்தர்பையை உபயோகப்படுத்தினா யாத்தயாம தோஷம்னு ஒரு தோஷம் தர்பையை அண்டும். யாத்தயாமகான்னா யாமம் கடந்தது, அதாவது பழைய தர்பையை உபயோகப்படுத்தினா ஒரு தோஷம் அந்த தர்பையை பாதிக்கும். அந்த ஆவணி மாசம் அமாவாஸ்யால சங்கிரகணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓராண்டு முழுவதும் அந்த தர்பையை உபயோகப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு யாத்தயாம தோஷம் அப்படிங்கிறது அந்த தர்பைக்கு கிடையாது. அயாத்தயாமாக தே தர்பாக விநியோஜ்யா புனః, மீண்டும் மீண்டும் அவைகள் உபயோகிக்கத்தக்கது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சரி, ஆவணி மாசம் அமாவாஸ்யால உபயோகிக்க விட்டுட்டோம், அதாவது பறிக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் சாஸ்திரம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. மாசம் குஷகிரகணம், அதாவது தர்ப சங்கிரகணம் மாசாந்திரம் வரக்கூடிய அமாவாஸ்யாலே கூட குஷகிரகணம் தர்ப சங்கிரகணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பண்ணிண்டா ஒரு மாதம் முழுவதும், அதாவது அடுத்த அமாவாஸ்யா பர்யந்தம் இருக்கக்கூடிய 30 நாள்ல அந்த நாள் முழுவதும், அந்த மாதம் முழுவதும் அந்த தர்பையை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு யாத்தயாம தோஷம், பழந்தர்பையை உபயோகப்படுத்தக்கூடிய தோஷம் என்பது அவைகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால ஆவணி மாச அமாவாஸ்யால குஷகிரகணம் அல்லது தர்ப சங்கிரகணம் என்று பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்றைக்கு சங்கிரகணம் செய்து கொள்ள, சேர்த்து வைக்க முடியாதவர்கள், அசக்தர்கள் என்ன பண்ணணும்னா மாதம் தர்பைகளை அமாவாஸ்யாவில் பறித்து அதை மாதம் முழுவதும் உபயோகப்படுத்தணும். அப்பதான் நம்மை பவித்திரப்படுத்தக்கூடிய, சம்ஸ்காரங்களை தூய்மை செய்யக்கூடிய அந்த தர்பம் என்பது அது தூய்மையாக ஆகும். அதனால ஒரு தூய்மையான வஸ்து இருக்குன்னா அதை கொண்டுதான் இன்னொரு வஸ்துவை தூய்மைப்படுத்த முடியும். நல்ல நீரை கொண்டுதான் ஒரு இடத்த சுத்தம் பண்ண முடியும். அழுக்கு நீரை ஒரு இடத்துல விட்டோம்னால் அந்த இடமும் அந்த நீரில் உள்ள அழுக்கும் சேர்ந்துன்றும். அந்த இடத்துல உள்ள அழுக்கு, அந்த நீர்ல உள்ள அழுக்கு எல்லாம் சேர்ந்துன்றும். அது மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போக வேண்டும், அல்லது தோஷமற்ற வஸ்துக்களை உபயோகிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல தர்பை முதன்மையானது. இதை வெறுமனை பறிச்சிட முடியாது. இன்னைக்கு காலம்பரை நம்ம கிருத்தியங்கள்லாம் பண்ணிட்டோம், நாம சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு இப்ப தர்ப சங்கிரகணம் பண்றதுக்கு வந்திருக்கோம். இதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தர்பை அப்படிங்கிறது பிரம்மமயமானது, பிரம்மாவோடையே தோன்றியது, பிரம்மாவோட சகஜம் கூட தோன்றியது என்று சொல்வார்கள். அதனால தர்பை பிரம்மாமயமானது. அத சங்கிரகணம் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கே, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். விரிஞ்சினா சகோத்பன்ன பரமேஷ்டி நிசர்கஜ நுத பாபானி சர்வாணி தர்பஸ்வஸ்திகரோ பவ. நுத சர்வாணி பாபானி துர்பஸ்வஸ்திகரோ பவ. எனக்கு ஸ்வஸ்திகரமாக நன்மையை செய்யக்கூடியவனாக நீ அமை அப்படின்னு தர்பையிட்ட பிரார்த்தனை பண்றோம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்ப தர்பையை சங்கிரகணம் பண்ணுவோம்.
அடிதர்ப்பமா அறுக்கணும். இதுல ஆகமங்கள் 3 விதமா சொல்லும். அதாவது ஸ்திரீ தர்ப்பம், பும் தர்ப்பம், நபும்சக தர்ப்பம் அப்படின்னு 3 விதமான தர்பைகள் உண்டு. அக்ரஸ்தூலம், மூலஸ்தூலம் அப்படின்லாம் அது கணக்கு உண்டு. நான் போக போக அதெல்லாம் சொல்லித்தரேன். வதந்து. विरिञ्जिना सहोत्पन्न परमेष्टि निसर्गच मुतपापानि सर्वाणि दर्भस्वस्तिकरो भव। विरिञ्जिना सहोत्पन्न परमेष्टि निसर्गच मुतपापानि सर्वाणि दर्भस्वस्तिकरो भव।